தலைநகர் டெல்லியோட பிரபலமான எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற துலிப் கண்காட்சி தற்பொழுது அதிகாரப்பூர்வமா தொடங்கி இருக்கு. இதுக்காக நெதர்லாந்துல இருந்து சுமார் 3 லட்சம் துலிப் மொட்டுகளை கொண்டு வந்து டெல்லியினுடைய பல்வேறு இடங்கள்ல என்டிஎம்சி அதாவது நேஷனல் நியூ டெல்லி முனிசிபல் கார்பரேஷன் சார்பா வந்து நட்டி வச்சு பொதுமக்களுடைய பார்வைக்காகவும் திறந்து வச்சிருக்காங்க. குறிப்பா நெதர்லாந்தினுடைய நாட்டு தூதுவர், இந்தியாவிற்கான தூதுவர் மெரிசா ஜெராட் மற்றும் டெல்லியினுடைய துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனா ஆகிய 2 பேருமே இந்த மலர் கண்காட்சியை தொடங்கி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது எங்க அப்படின்னா, மிக முக்கியமான டெல்லியினுடைய மைய பகுதியாக கருதக்கூடிய சாந்தி பத், அதாவது பல்வேறு நாடுகளுடைய தூதரங்கள், முக்கிய அரசு அலுவலகங்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் நின்றுட்டு இருக்கோம். வெள்ளை, மஞ்சள், வயலட், ஆரஞ்சு, மிக்ஸ்டு கலர்ஸ்னு பல்வேறு வகையான கலர்கள், நிறங்கள்ல கண்ணுக்கு ஒரு ரம்மியமான காட்சியை வழங்கும் விதத்துல இந்த ஒரு துலிப் மலர்களுடைய கண்காட்சி இங்க அமைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். டெல்லியினுடைய சுமார் 17க்கும் அதிகமான இடங்கள்ல, பார்க்குகள்ல, மக்கள் அதிகம் கூற இடங்கள்ல இந்த ஒரு கண்காட்சியை நியூ டெல்லி முனிசிபல் கார்பரேஷன் வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. 12 நாட்கள் நடக்கும் இந்த கண்காட்சிக்காக பிரத்யேகமாக வரவழைக்கப்பட்ட இம்போர்ட் செய்யப்பட்ட பூக்கள் வந்து நெதர்லாந்திலிருந்து வந்திருக்கு. அது மட்டுமல்லாமல் இந்தியாவினுடைய ஒரு துலிப் தோட்டமாக கருதப்படும் ஆசியாவுடைய மிகப்பெரிய துலிப் தோட்டமான இந்திரா காந்தி நினைவு துலிப் தோட்டம் காஷ்மீர் மற்றும் ஹிமாச்சலுடைய பாலம்பூர் துலிப் தோட்டத்திலிருந்து சுமார் 14,000க்கும் அதிகமான துலிப் மொட்டுகள் கொண்டு வரப்பட்டு இந்த பகுதிகளில் நட்டி வச்சிருக்காங்க. 12 நாட்கள் நடைபெற இந்த ஃபெஸ்டிவல் பாக்குறதுக்கு டெல்லி மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கிற மாநிலங்கள்ல இருந்துமே, ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில இருந்துமே மக்கள் வந்து காலை மாலை அப்படின்னு இங்க வந்து ஒரு மினி போட்டோ ஷூட்டையும் நடத்திட்டு போறது அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கறதையும் நம்மால் பார்க்க முடியுது. மிக முக்கியமா தமிழ்ல அந்நியன் படத்துல வர அந்த குமாரி பாடல்ல காட்டப்பட்டிருக்கிற அந்த துலிப் தோட்டம் அப்படின்றத பாக்குறதுக்கு நீங்க நெதர்லாந்துக்கு தான் போகணும்னு அவசியம் இல்ல. டெல்லி இப்ப இந்தியாவுடைய பெரும்பாலான பகுதிகளுக்கும் இந்த துலிப்பானது வர ஆரம்பிச்சிச்சு. அதுல ஒரு பகுதி தான் இந்த தலைநகர் டெல்லியினுடைய துலிப் திருவிழா. கடந்த 2017ஆம் ஆண்டில் 17,000 துலிப்புகளோட தொடங்கிய டெல்லியினுடைய துலிப் கண்காட்சி இந்த ஆண்டு சுமார் 3 லட்சம் துலிப்கள் வரை நடப்பட்டிருக்கு. 12 நாட்கள் பொதுமக்கள் இங்க நேரடியாக வந்து பார்ப்பதற்கான அனுமதியும் சிறப்பு அனுமதியை டெல்லியினுடைய அரசாங்கம் சார்பா வழங்கப்பட்டிருக்கு. சாந்தி பத் பகுதியில மட்டும் 1.5 லட்சம் துலிப்கள் நடப்பட்டிருக்கும் நிலையில் ஒட்டுமொத்த டெல்லியிலுமே இருக்கக்கூடிய சுமார் 20 இடங்கள்ல இந்த 3 லட்சத்திற்கும் அதிகமான துலிப்கள் நடப்பட்டு துலிப் பெஸ்டிவல் திருவிழா என்பது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறதையும் பார்க்க முடியுது. காலை மாலை என பல்வேறு நேரங்கள்ல இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவருமே வந்து இந்த துலிப் மலர் கண்காட்சியை பார்த்து போட்டோ எடுத்துட்டு எல்லாருமே வந்து ஒரு தங்களுடைய மகிழ்ச்சியையும் அவங்க பகிர்ந்துக்கிறாங்க. நியூ டெல்லி முனிசிபல் கார்பரேஷன் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த ஒரு கண்காட்சி என்பது ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி மாதத்தில் வசந்த காலத்தை வரவேற்கும் விதமா கொண்டாடப்படுறது மிக முக்கியமா பார்க்கப்படுது. அந்த விதத்தில் தான் இந்த வெள்ளை, மஞ்சள், வயலட், ஆரஞ்சு என பல்வேறு நிறங்கள்ல கண்களை கவரும் அந்த ஒரு விதத்துல இந்த துலிப் மலர்கள் இங்க இருப்பதையும் நம்மால பார்க்க முடியுது. டெல்லியினுடைய சாந்தி பத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஹாட்ஸ்பாட், அதாவது பல்வேறு நாடுகளுடைய தூதரகங்கள் உள்ளிட்ட முக்கிய அலுவலகங்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில வந்து இந்த மலர் வைக்கப்பட்டுள்ள சுமார் 1.5 லட்சம் துலிப்புகள் இந்த பகுதியில இருக்கிறதையும் நம்மால பார்க்க முடியுது. அதிகாலையில இருக்கிற அந்த ஒரு பனிக்காலத்தின் பொழுது இந்த வசந்த காலத்தை வரவேற்கும் விதத்தில் இந்த மலர் கண்காட்சி தலைநகர் டெல்லியில் கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது. நியூஸ் 8 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் டெல்லியிலிருந்து சுசித்ரா.